என்னவோ என்னவோ சொல்லணும்னு நினச்சேன். என்ன பேச போகிறேன், என்ன டாபிக் பேச போகிறேன்? நேற்று காலைல என்ன சாப்பிட்டேன், கல்யாணம், என்ன டேட்டு? இந்த மொபைல் வந்ததுலேருந்து நம்ம சின்ன சின்ன கணக்குகளை கூட மொபைலில் போடுறோம். டைம் மொபைலில் பார்க்குறோம். ஒய்ஃபோட ஃபோன் நம்பரை கணவர் வந்து மொபைலில் பார்த்து சொல்கிறாரு. பையன் வந்து அப்பா அம்மா ஃபோன் நம்பர் எதுனா மொபைலில் பார்த்து சொல்கிறேன். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது பாடி ஃபுல்லாக பிளட் ஃப்ளோ ஆகும். பிளட் ஃப்ளோ ஆகும்போது நம்மளுடைய பிரெயின் உடனே என்ன பண்ணும், டக்குன்னு ஒரு முழிச்சுட்டு பார்க்கும். நானே சில சமயம் ஃப்ரிட்ஜை எதுக்கு திறந்தோம், ஓ கருவேப்பிலை கொத்தமல்லி எடுக்க திறந்தோம் அப்படின்னு. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு சாதாரணம் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்து நம்மளுடைய வாழ்க்கையை இன்னும் நல்லபடியாக வச்சுக்க வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது. யோக பவனத்திலிருந்து டாக்டர் புவனேஸ்வரி. என்னவோ சொல்லணும்னு நினச்சேன். என்ன பேச போகிறேன், என்ன டாபிக் பேச போகிறேன்? நேற்று காலைல என்ன சாப்பிட்டேன், கல்யாணம், என்ன டேட்டு? இந்த மாதிரி நிறைய நமக்கு டவுட் வரும் இல்லையா? தன்மாத்திரா படம் பார்த்துருக்கீங்களா? மோகன்லால். அதில் அவர் வந்து ஃபைலை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுருவார். அவருக்கு எங்கே வச்சோன்னே எதை வச்சோன்னே தெரியாது. இது வந்து ஒரு விதமான நோய் அப்படின்னு இல்லாத நோய் தான், ஆனால் நமக்கு உடம்புக்கு எந்த பாதிப்பும் இல்லாத மூளைக்கான பாதிப்பு. மூளையில் இருக்கக்கூடிய ஹிப்போகாம்பஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பகுதியில் ஏற்படக்கூடிய பாதிப்பு. இது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமாங்க வாழ்க்கையில். நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களையும் நம்ம கூட இருக்கிறவங்களையும் மறந்துட்டு வாழறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கொடுமையான வாழ்க்கை. ஆனால் அந்த மாதிரியா போகிறதுக்கு முன்னாடி அல்சைமர், அம்னீஷியா அப்படின்னு அது போகிறதுக்கு முன்னாடி நமக்கு சாதாரணமாகவே கேஷுவலாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, சாவியை எங்கே வச்சோம், பைக் சாவியை, கார் கீ எங்கே வச்சோம், ஆதார் கார்டு எங்கே வச்சேன், இப்போ தான் வந்தேன் நான், இப்போ தான் கையில் ஃபைலை வச்சுருந்தேன், எங்கே வச்சேன் அப்படின்னு நம்ம மறந்துட்டு தேடுறோம் பார்த்தீங்களா? இதுதான் ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் அப்படிங்கிறது குறுகிய காலத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு மெமரி லாஸ், அதாவது ஞாபக சக்தி இல்லாதது. ஃப்ரிட்ஜை திறந்து வச்சுட்டு லேடிஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு, நானே சில சமயம் ஃப்ரிட்ஜை எதுக்கு திறந்தோம், ஓ கருவேப்பிலை கொத்தமல்லி எடுக்க திறந்தோம் அப்படின்னு. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு சாதாரணம் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் 50-60 வயசுக்கு பிற்பாடு அடிக்கடி இந்த மாதிரி நடந்ததுன்னா, தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் அந்த மாதிரி யாருக்காவது நிகழ்ந்ததுன்னா உடனே அவங்கள கவனிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பாலை ஸ்டவ்வில் வச்சுட்டு மறந்து போயிடுவாங்க. பால் தீர வாசனை வரும்போது ஐயோ பாலை வச்சேன்னு மறந்துட்டு போவாங்க. பாத்ரூமில் தண்ணியை திறந்து வைப்பாங்க, அந்த தண்ணி ஃபுல்லாக போயிட்டே இருக்கும், மறந்து போயிடுவாங்க. லைட்டு ஃபேனை ஆஃப் பண்ண மறந்துடுவாங்க. இது வந்து கேஷுவலாக ஏற்படுறது. ஆனால் அடிக்கடி இது அதிகமாக ஏற்பட்டால் இது வந்து ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம், ஆபத்தான ஒரு விஷயம். இந்த ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸு எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூளையில் ஹிப்போகாம்பஸ் அப்படின்னு இருக்குது. அதாவது ஒரு சீஹாஸ், கடல் குதிரை வடிவத்தில் 2 இருக்குது, ரைட் பிரெயின், லெஃப்ட் பிரெயினில் இருக்குது. இதில் 2 விஷயங்கள் இருக்குது. டேஞ்சராக ஒன்று, அதாவது நல்ல விஷயம், கெட்ட விஷயம் ரெண்டுமே இருக்குது. கெட்ட விஷயத்தை ஃபஸ்ட்டு சொல்லிட்டு அப்புறம் நல்ல விஷயத்த சொல்லட்டுமா? ஓகே. ஏன்னா அதை முதல்ல கேட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நல்ல விஷயம் என்ன இருக்கோ அதில் நம்ம மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகும் இல்லையா? அதுக்கு தான். இப்போது கெட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனால் இந்த மாதிரி மறதிகள்லாம் ஏற்படுது, அப்போ அதை சரி பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எதனால் ஏற்படுது? முதல்ல ஏஜிங் ஃபேக்டர். 50-60 வயசுக்கு மேலே போகும்போது ஏஜ் ஃபேக்டரால் ஹிப்போகாம்பஸ் வந்து சுருங்க ஆரம்பிக்குது. ரெண்டாவது, நம்மளுடைய ஆக்சிஜன் லெவல் குறையும் போது நமக்கு இந்த மாதிரியான ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் வருது. அடுத்தது, அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸு. நம்ம நிறைய விஷயங்களை மூளைக்கு கொடுத்து ஸ்ட்ரெஸ்ஸால் நம்ம உடம்பும் மனசும் பாதிக்கப்படும் பொழுது இந்த மெமரி லாஸ் ஆரம்பிக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ். சுகர் இல்லாமல், இல்லை சுகர் இருந்ததுன்னா, டயபெட்டிஸ் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை என்றைக்குமே கண்ட்ரோலில் வைக்க பார்க்கணும். அதுக்கு அற்புதமான யோக பயிற்சிகள் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். தயவுசெய்து அதெல்லாம் பயிற்சி பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, அதிக காப்ஸ், நிறைய சாதம், நிறைய காப்ஸ் இருக்கிற சாப்பாடு சாப்பிட்றதுனாலையும் இந்த மாதிரியான காரணங்கள் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது விட்டமின் B1, விட்டமின் D. இந்த 2ம் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த டெஃபிஷியன்சியாலையும் இந்த ஹிப்போகாம்பஸ் வந்து சுருங்க ஆரம்பிக்குது. அடுத்தது ஜிங்க் நம்ம சாப்பாட்டில் அது குறைய ஆரம்பிச்சதுனாலும் நமக்கு இந்த மாதிரியான லாஸ் ஆரம்பிக்குது. இது வந்து நமக்கு நிறைய பாதிப்படைவதற்கான காரணங்கள் இதெல்லாம். சரி, நல்ல விஷயம்னு எதை சொல்கிறோம்? இப்போது ஹிப்போகாம்பஸ் வந்து நம்மளுடைய வலது மூளை இடது மூளை ரெண்டுத்துலேயும் ஒன்று இருக்கு இல்லையா? இது வந்து
ஒன்று இல்லைனாலும் இன்னொன்று பேக்கப்க்கு இருக்குங்கிறது ஒரு நல்ல விஷயம். அடுத்தது, உடம்புல சில பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை கண்ட்ரோலில் தான் பண்ண முடியும், அதை சரி பண்ண முடியாது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா. உதாரணத்துக்கு நீரிழிவு நோய், பிபி இதெல்லாம் வந்ததுன்னா கண்ட்ரோலில் தான் வைக்க முடியும், அதை சுத்தமாக சரி பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு இல்லையா. இப்போது அது மாதிரி இல்லாமல் இதில் ஒரு நல்ல செய்தி நான் ஒன்று சொன்னேன் இல்லையா. அது என்ன அப்படின்னா, இதை சரி பண்ணுறதுக்கான வழி நம்ம கையிலேயே தாங்க இருக்குது. இதை சரி பண்ண முடியுமானா நிச்சயமாக சரி பண்ண முடியும். ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸை சரி பண்ணி நம்மளுடைய இந்த பிரச்சனை டெம்னீஷியா போகாமல் இருக்கிறதுக்கு, அதாவது சுத்தமாக நமக்கு ஞாபக சக்தியே இல்லாமல் போகிறதுக்கான அந்த வழி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதாவது ஹிப்போகாம்பஸ் அப்படின்னு சொல்கிறது நம்ம நினைவாற்றலினுடைய மையப்புள்ளி அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய நினைவாற்றல் என்றைக்குமே சரியாக இருக்குது அப்படின்னா நம்ம மேப்பை சரியாக பார்க்க முடியும், நம்ம எங்கே எதை வச்சோங்கிறத நம்மளால் ஈஸியாக ரீகலெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போது ஜிபிஎஸ் எப்படி நமக்கு வழி காமிக்குது, அந்த மாதிரி நம்மளுடைய மூளை மேப்பை பார்த்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு சில விஷயங்களை உடனடியாக அதை தீர்வு செய்கிறதுக்கும், ஒரு 10 நாள் 20 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துறதுக்கும், காலையில் என்ன நடந்தது நேற்று என்ன நடந்தது அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறது, இது எல்லாமே நம்மளோட ஹிப்போகாம்பஸோட முக்கியமான வேலை. இப்போது இதுக்கு இதை சரி பண்ணுறதுக்கோ இல்லை இந்த மாதிரி நமக்கு ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் இருக்குது, அடிக்கடி மறந்துடுறோம் அப்படின்னா இது எதனால் ஏற்படுதுங்கிறத நான் முதல்ல சொன்னேன். என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு இருக்குங்கிறதுனாலலாம் நம்ம இந்த மாதிரி ஆகுதுன்ட்டு. ஆனால் ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் வச்சுட்டு இருக்கிற இந்த மொபைலுங்க. இந்த மொபைல் வந்ததுலேருந்து நம்ம சின்ன சின்ன கணக்குகளை கூட மொபைலில் போடுறோம், டைம் மொபைலில் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கால்குலேஷனாக இருக்கட்டும், இல்லை சிம்பிள் ஃபோன் நம்பர், ஒய்ஃபோட ஃபோன் நம்பரை கணவர் மொபைலில் பார்த்து சொல்கிறாரு, பையன் அப்பா அம்மா ஃபோன் நம்பர் எதுனா மொபைலில் பார்த்து சொல்கிறான். எல்லாமே கை அடக்கத்துக்குள்ள இந்த மொபைலில் எல்லா விஷயமும் இருந்துறதுனால நம்ம மூளையினுடைய நியூரான்களை நம்ம புதுப்பிக்கிறதுக்கு மறந்துடுறோம். மறக்கிறது மட்டும் இல்லை, அதை உபயோகப்படுத்தாமல் விட்டுறதுனால அது என்ன ஆகுதுன்னா நாளடைவில் சுருங்க ஆரம்பிக்குது. அதுக்கு தான் இப்போ நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கோ அதை அட்வான்டேஜாக மாற்றிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னா, நம்பர் 1 எக்ஸசைஸ், யோக பயிற்சி. யோக பயிற்சி என்ன பண்ணுது அப்படின்னா, பல யோகாசனங்கள் நம்ம மூளையினுடைய திறனை அதிகப்படுத்துறது இல்லாமல் ஹிப்போகாம்பஸை நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கு உதவுது. பாயிண்ட் நம்பர் 1, அது முதல்ல என்ன ஆசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்மாசனம். பத்மாசனத்தில் உட்காந்து சின்முதிரையில் இல்லைன்னா தியான முதிரையில் வச்சுக்கிட்டு நம்மளுடைய மனசை ஒருநிலைப்படுத்தி தீர்க்க சுவாச பிராணாயாமாவும் செக்ஷுவல் பிரீத்திங்கும் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே முதல்ல உங்களோட பிரெயினுக்கு ஒரு காம் டவுன் பொசிஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹிப்போகாம்பஸில் நியூரோஜெனசிஸ் ஏற்படுறதுக்கு உதவி செய்யும். இந்த நியூரோஜெனசிஸ் அப்படின்னா என்னங்க, அதாவது எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது உள்ளே இருக்கக்கூடிய அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டரில் இருக்கக்கூடிய எல்லா நியூரான்ஸும் என்ன ஆகுதுன்னா புதுப்பிக்கப்படுது. கனெக்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. அது எதனால் அப்படின்னா ஆக்சிஜன் அளவு அதிகமாகும் போது. ஆக்சிஜன் அளவு எப்போ அதிகமாகும்? நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது, லாங் வாக் பண்ணும்போது, ஜாகிங் பண்ணும்போது, ரன்னிங் பண்ணும்போது, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது பாடி ஃபுல்லாக பிளட் ஃப்ளோ ஆகும். பிளட் ஃப்ளோ ஆகும்போது நம்மளுடைய பிரெயின் உடனே என்ன பண்ணும், டக்குன்னு ஒரு முழிச்சுட்டு பார்க்கும். கபாலபாத்தி அப்படிங்கிற அற்புதமான டெக்னிக் இருக்குது. இந்த கபாலபாத்தி என்ன பண்ணுன்னா, நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய அந்த கன்ஜஷனை எல்லாத்தையும் சரி பண்ணி நியூரோஜெனசிஸ் ஏற்படுவதற்கு ரொம்ப அழகாக உதவி செய்யுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிராணாயாம மூச்சு பயிற்சிகள்லாம் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய பிராணசக்தியை அதிகப்படுத்துது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு விஷயம். மூளையை நம்ம சரிப்படுத்துறது. மூளைச்சாவு ஏற்பட்டுடுச்சுன்னா இல்லை மூளையில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுச்சுன்னா உடம்பு ஃபுல்லாக வெஜிடபிள் மாதிரி ஆகிடும். அதனால் தயவு செஞ்சு இன்னையிலேருந்தே இதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது விட்டமின் டி, விட்டமின் B1, ஜிங்க் என்னென்ன ஃபுட்டில் எல்லாம் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு கேப்ஷனில் காமிக்கிறேன் பாருங்கள். இது இருக்கக்கூடிய சாப்பாடை நல்லா சாப்பிடுங்க. அடுத்தது லோ கார்ப் டயட், அதை ரொம்ப எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்மளுடைய ஃபாஸ்டிங்கில் குளுக்கோஸ் இல்லைன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து குளுக்கோஸ் தானே சக்தியாக மாறி உடம்புக்கு இயக்கிறதுக்கு சக்தி தேவைப்படுது. அந்த குளுக்கோஸ் நம்ம எடுத்துக்கல, நம்ம ஃபாஸ்டிங்கில் இருக்கோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பை எரிச்சு அதுலேருந்து ஆற்றலை எடுத்துக்கிறது பாடி. அதனால தான் ஃபாஸ்டிங் ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. இந்த ஃபாஸ்டிங்கை நீங்கள் ஒரு 8 ஹவர்ஸு, 12 ஹவர்ஸு, 24 ஹவர்ஸு, 48 ஹவர்ஸு, இந்த 48 மணி நேரம் நீங்கள் ஃபாஸ்டிங்கில் இருந்தீங்க அப்படின்னாலே உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை நல்லா எரிக்கப்பட்டு நியூரோஜெனசிஸ் ஏற்படுவதற்கு மிக உதவியாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கீட்டோன். இந்த கீட்டோன்கிறது நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும்போதும் நல்ல எக்ஸசைஸ் பண்ணும்போதும்
அதே சமயத்தில் குறைஞ்ச அளவு கார்போஹைட்ரேட் எடுத்துக்கும் போதும் இந்த கீட்டோன் நம்ம உடம்புல உற்பத்தி ஆகுது. ஆனால் இது அதீதமாக உற்பத்தி ஆகவும் கூடாது. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்ஸே எடுத்துக்காமல் இருக்கிறது, பயங்கர ஓவராக எக்ஸசைஸ் பண்ணுறது, இது ரொம்பவே நம்ம உடம்பை பாதிப்படைய வைக்கும். அளவுக்கு மீறினால் அமிர்தம் நெஞ்சுங்கிற மாதிரி அளவோடு இருக்கணும். எக்ஸசைஸே பண்ணாமல் இருக்கக்கூடாது. இந்த பக்கம் ஓவராக அப்படியே நான் பயங்கர எக்ஸசைஸ் ஃப்ரீக்கு, நான் எப்போ பார்த்தாலும் நான் ஜிம்மில் தான் இருப்பேன், எப்போ பார்த்தாலும் நான் 3 மணி நேரம் 4 மணி நேரம் யோகா பண்ணுவேன், தேவையே இல்லை. 1 மணி நேரம் வாக்கிங், 1 மணி நேரம் யோகா பயிற்சி, அளவான உணவு, அதே சமயத்தில் சத்துள்ள சமச்சீரான உணவு, இது எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். அப்போ என்னென்னலாம் நமக்கு வேணும் அப்படிங்கிறது, இந்த நியூரோஜெனிசிஸ் அப்படிங்கிறது நம்ம மூளையை சுறுசுறுப்பாகவும் அதே சமயத்தில் மூளையை ஆரோக்கியமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த நியூரோஜெனிசிஸ்ங்கிறது. நரம்பு செல்லுகளை புதுசாக நியூரான்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறது. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் குறைஞ்ச அளவு கார்ப்ஸ் எடுத்துக்கோங்க, சமச்சீரான உணவாக எடுத்துக்கோங்க, விட்டமின் B1 விட்டமின் D ஜிங்க் இருக்கக்கூடிய சாப்பாடு எடுத்துக்கோங்க, அளவோடு நீங்கள் உடற்பயிற்சி பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே உங்கள் மனசை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வச்சுக்கோங்க. இதுக்கு என்னென்ன ஆசனங்கள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா, சூரிய நமஸ்கார், உஷ்ட்ராசனா, மத்ஸ்யாசனா, விபரீத கரணி, சர்வாங்காசனா, அதே சமயத்தில் பத்மாசனா, இது எல்லாமே ரொம்ப உதவும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், 8 மணி நேர தூக்கம். அதில் தான் உங்களுடைய பாடி, முக்கியமாக மூளை தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிக்கவும், எல்லா நிகழ்வுகளையும் முக்கியமானதை அதோடைய ஸ்டாக்கில் வச்சுக்கிட்டு மற்ற சாதாரணமாக இருக்கக்கூடிய நிகழ்வுகளெல்லாம் அழிச்சிட்டு அதை தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிறதுக்கு இந்த நியூரோஜெனிசிஸ் ஏற்படுவதற்கு உதவுறதுக்கு முக்கியமான காரணம் எதுனா தூக்கம் இல்லாமல் இருக்காதீங்க. தயவு செஞ்சு 8 மணி நேரம் தூக்குங்க. அந்த தூக்கமும் இரவு நேர தூக்கமாக இருக்கணுமே கண்டி, பகல் நேர தூக்கமாக இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இரவு ஆரம்பிக்கும் போது 9:30லேருந்து 10:30 மணிக்கு படுக்க போயிடுங்க, காலையில் 6 மணிக்கு எழுந்திடுங்க. நான் ஒரு காலையில் 12 மணிக்கு படுத்து 8 மணிக்கு எழுந்திரிப்பேன், அதெல்லாம் வேண்டாம். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் மூளையில் ஏற்படக்கூடிய அந்த நியூரோஜெனிசிஸ் செய்கை தடைப்படும். அதனால் இயற்கைக்கு ஒத்து இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்து நம்மளுடைய வாழ்க்கையை இன்னும் நல்லபடியாக வச்சுக்க வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அதனால் நாம் நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்துக்கணும் அப்படின்னா உங்களை நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை உங்களுக்கும் உங்கள் உடம்புக்கும் உங்களை இயக்கி கொண்டு இருக்கக்கூடிய மூளைக்கும் தயவு செய்து கொடுங்க. ஸோ இந்த ஷார்ட் டைம் மெமரி லாஸுங்கிறது நாளைக்கு பெரிய அல்சைமரில் கொண்டு விட்டு நமக்கு ரொம்ப நியர் அண்ட் டியராக இருக்கிறவங்களையே மறக்கக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது வாழறதுக்கு ஒரு தகுதி இல்லாத நிலைமையாக போயிடும். ஏன்னா நம்ம சுற்றியில் இருக்கிறவங்களும் நம்மளை பார்க்குறதுக்கு கஷ்டப்படுவாங்க. நமக்கு ஒன்றுமே தெரியாமல் நம்ம ஒரு குழந்தை மாதிரி ஏதோ ஒரு புது உலகத்தில் என்ன எதுன்னு தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டுருப்போம். அது வர வேண்டாம், அந்த மாதிரி நிலைமை வர வேண்டாம். ஏன்னா இப்போ அதிகமாக அது வந்துட்டுருக்கு, அது ரொம்ப பயப்படக்கூடிய வகையில் வந்துட்டுருக்கிறதுனால தயவு செஞ்சு இந்த மிஷின்களை கொஞ்சம் தூரம் வச்சுட்டு உங்களுடைய உயிர் சக்திக்கும் உங்களுடைய மூச்சுக்கும் உங்களுடைய உடம்புக்கும் உங்களுடைய மூளைக்கும் கொஞ்சம் ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டு யோக பயிற்சி செய்யுங்க, மூச்சு பயிற்சி செய்யுங்க, கபாலபாத்தி பண்ணுங்கள். யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த ஒவ்வொரு ஆசனம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுதும் யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களும் நம்மளுடைய சேனலில் இருக்குது. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதை முக்கியமாக உபயோகம் பண்ணிக்கங்க. பக்கத்தில் ஏதாவது ஒரு நல்ல யோகா கிளாஸ் இருந்தால் என்ரோல் பண்ணிவிட்டு யோக பயிற்சி பண்ணுங்கள். அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாருக்கும் தீர்வு இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை.